இது எல்லாமே உங்க அப்பா தான் சொல்லி கொடுத்ததானா? இல்ல, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம், அப்புறம் இன்டர்நேஷனலா சமைக்கிறதுக்காக கோர்ஸ் போனேன். பட் நீங்க இருக்கிற அளவுக்கு எதுக்கு கோர்ஸ் எல்லாம் போறீங்க? The way to the man's heart is through his stomachனு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். என்னம்மா சொல்ற? படக்கு படக்குன்னு இங்கிலீஷ்ல பேசி போடுற, எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. Another word from you, you're going to regret it for your whole life. I'll make sure of it. சாரி மாமா. ஒரு ஆணோட மனசு ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அடடா, என்னம்மா அது? அடியா, என்னவா ரசிக்கிறாரு. நீ என்ன பேசினாலும் அழகாவே பேசுறியம்மா. என் கணவனா வரப்போறவருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல. அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும்னு எல்லாத்தையுமே தேடி தேடி போய் கத்துக்கிட்டேன் மாமா. செட்டிநாட்டுல இருந்து சைனீஸ் வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். அப்போ இனி நமக்கு லோக்கலை விட இன்டர்நேஷனல் தான் நிறைய கிடைக்க போகுது. கரெக்ட் தானே? இல்ல ஆதிரை, இந்த இட்டாலியன் சைனீஸ் எல்லாம் நாக்குக்கு வேணா ருசியா இருக்கும், ஆனா சத்தான உணவு நம்ம உணவு தான். சிங்கப்பூர்ல ஆரம்பிச்சு இப்ப எல்லா கண்ட்ரீஸ்லயுமே நம்ம சாப்பாட்டை தான் விரும்பி சாப்பிடுறாங்க. அதுல இருக்கிற நியூட்ரியன் வேல்யூஸ புரிஞ்சு ஆச்சரியப்படுறாங்க. சோ நம்ம ஊர் சமையல் தான் என்னைக்குமே பெஸ்ட். அதுல என்ன வெரைட்டி செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சு தரேன். உள்ள போயிருவாமா? இல்ல நான் உள்ள போயிருவா? இருங்க, அதுக்கு வேற சொல்ல போறாரு. ஏமா, நீ எங்களோடய உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம்ல? நான் எப்படி பார்க்க போனா நீ தான் விருந்தாளி. உன்னைய உட்கார வச்சு சாப்பாடு போட்டு தான் நாங்கள் சாப்பிட்ருக்கணும். நீ என்னடானா எங்களையெல்லாம் சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க. அப்போ நான் விருந்தாளி தான் இல்ல மாமா? ஏய், அந்த அர்த்தத்தில் சொல்லலாமா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நானும் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மாமா. சாத்தாடி மாத்தி மாத்தி விளையாடிக்கிறவ பாரு. எங்க வீட்ல கூட அப்பா முதல்ல சாப்பிட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் நானும் அப்பத்தாவும் சாப்பிடுவோம். அதுதான் மரியாதைன்னு சொல்லுவாங்க. அக்காங்க கூட அதனால தானே சாப்பிடாம இருக்காங்க. என்னக்கா? சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, எந்திரிங்க. அந்த பிள்ளை போவோம், பசியோட இருக்கும், சாப்பிடட்டும். பொம்பளைகளுக்கும் பசி எடுக்கும்னு இவருக்கு தெரியும்னு இன்னைக்கு தான் தெரியும். வா உட்காந்து சாப்பிடு. ஏம்மா இருமா, என்னம்மா செய்யற? இலைய எடுக்கிற மாமா. அதெல்லாம் நீ செய்யாதம்மா, அதெல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க. இல்ல மாமா, என்ன பிரிச்சு பார்க்காதீங்க மாமா. நானும் இந்த வீட்ல ஒருத்தி தானே. இதெல்லாம் எனக்கு செய்ய கடமையும் இருக்கு, உரிமையும் இருக்கு. ஏம்மா, நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி, நீ போய் இதெல்லாம் செய்யலாமா? அதெல்லாம் இந்த வீட்டுக்கு வெளியில மாமா. வீட்டுக்குள்ள நானும் இந்த வீட்டு பொண்ணு தான். ப்ளீஸ் என்ன செய்ய விடுங்க, இதுதான் எனக்கு திருப்தி. மாமா ஒரு 5 நிமிஷம் கை கழுவிட்டு கீழே வந்துருங்க. ஏன், என்ன விஷயம்? அட வாங்க, நீங்க முதல்ல வாங்க, நான் சொல்றேன். அக்கா அக்கா, இல்ல இல்ல நானே எடுக்கிறேன், நான் வந்து எடுக்கிறேன். எதையாவது ஒண்ணு செஞ்சு ஆச்சரியப்படுத்திட்டே இருக்கேம்மா நீ. சக்தி, பாத்து பாத்துமா, நல்ல பொண்ணுடா. என் மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. வா கைகளை வா. என்னம்மா அந்த புள்ள கை கழுவிட்டு வந்து உட்கார சொல்லிச்சு எல்லாரையும்? சமையல் கட்டுக்கு என்ன பண்ணுது? சமையல் கட்டில் ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்கு மாமா. சமைச்சுக்கிட்டு இருப்பா. ஏதோ வடை சுட்டுட்டு இருக்கா போல. நீ தான் வாயில நல்லா வடை சுட்றிய. நான் உங்களுக்கு நிறைய வடை சுட்டு கொடுத்துருக்கேங்க. சாப்பிட்டேனே.
இதெல்லாம் வாயில வைக்க முடியுமாடி? பாரு எப்படி சமைச்சிருக்கா பார்த்தல. சாப்பிடு, சாப்பிட்டு பார்த்து அதே மாதிரி கத்துக்கோ எப்படி பண்றதுன்னு. சரிங்க, கத்துக்கிறேன். சும்மா வாய் மட்டும் கிழியுது. இந்த வந்துருச்சு. இந்தாங்க அத்தை. என்னம்மா அது? ஸ்வீட் மாமா. ஸ்வீட்டா? ஏமா இப்பதான் இலையெல்லாம் நிரப்பி வச்சிருந்த, சாப்பிட முடியாம சாப்பிட்டு ஏப்ப விட்டு உட்காந்துருக்கோம். அதுக்குள்ள ஸ்வீட்டா? இதை எப்படி சாப்பிடுறது? இல்ல மாமா, சாப்பிட்டதும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடணும், அது நல்லது. இது குந்தவை ஸ்பெஷல், சாப்பிடுங்க. வகுத்துல இடம் இல்லையம்மா. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்தாங்க, எடுத்துக்கோங்க சக்தி. என்னம்மா இது வரைக்கும் பார்க்காத இனிப்பா இருக்கு? அதிரே, இந்தா. Thank you. நாக்கில் வச்சோடனே இனிக்காம தொண்டைக்குள்ள இறங்கும் போது இனிக்குதுமா. புது டைப்பா தான் இருக்குமா? தேங்க்ஸ். எடுத்துக்கோங்க அக்கா. அக்கா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது கடையில வாங்கின மாவு இல்ல, வீட்லயே பால் ஏடு எடுத்து அத மாவா பிசைஞ்சு கொஞ்சம் ராகி மாவு மிக்ஸ் பண்ணி நடுவுல நட்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி கீல ஃப்ரை பண்ணி அதை சுகர் சிரப்ல பண்ணிருக்கேன். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கீங்க. ஐயோ சாரிடா, உன்னை மறந்துட்டேன். இந்தா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சித்தி. சித்தி இல்ல தாரா. உங்களை அக்கான்னு கூப்பிட்டா எனக்கு சித்தி தானே. ஜனனி சித்தியும் அப்படித்தானே கூப்பிடுவாங்க. ஜனனியா? யாருக்கா அது? அது அது நந்தினியோட சித்தப்பா பொண்ணுமா. நந்தினிக்கு தங்கச்சி முறை வேணும், அந்த பிள்ளைய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ். இல்ல அது டேய் ஐஷோ, கண்ணெல்லாம் வாங்கி கொடுத்தனே எங்க? என்ன ஐஷோ கூட்டிட்டு போமா. இந்த கண்ணை எடுத்து கொடு. போ 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 போ. போ ஐஸ்வர்யா, மேல போய் பாப்பா சாப்பிடு. கூட்டு மேலே போ. மேலே போய் பட்டாசு வெடிங்க போங்க. உன் புருஷன் ஷோர் ஆயிட்டான். மாமா ஸ்வீட் எப்படி இருக்கு? ஸ்வீட் எப்படி இருக்கா? என்னம்மா இப்படி கேட்குற? அன்னபூரணி வந்து உன் உள்ளங்கையில் உட்காந்துருக்காமா, உன் கையால் சாப்பிட்றதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணுமா. இப்படி ஒரு ஸ்வீட்டை மதுரையில் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை, பிரமாதம். தேங்க்யூ மாமா. அந்த காலத்தில் டவுன் கார்டோட முனையில் ஒருத்தன் போடுவேன், இப்போ அவன் கடையவே மூடிட்டான். ஏம்மா இந்த பிள்ளைக்கு தங்கத்தில் காப்பு செஞ்சால் மட்டும் பத்தாதுமா, தலைக்கு கிரீடமே வைக்கலாமா. அப்பா முடியல. ஏங்கா எனக்கு ஒன்று புரியல. ஒரு நாள் சமைச்சதுக்கே எப்படின்னா அப்போ நமக்கெல்லாம் இவர் எவ்வளோ செய்யணும்? குந்தவ, உன்கிட்ட இல்லாத நகை நட்டுன்னு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் சிங்கப்பூர்லேருந்து நேற்று நீ வரும்போது எங்கள் எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து வரிசையில் நிற்க வச்சு கொடுத்தீல்ல, அது மாதிரி நாங்கள் பதிலுக்கு உனக்கு செய்ய வேண்டாமா? செஞ்சு நாங்களும் சந்தோஷப்பட்டு நீயும் சந்தோஷப்பட வேணாமா? அதனால் நாங்களும் ஒரு சின்ன வேலை பண்ணியிருக்கோம் தெரியுமா? என்னம்மா போட்டு விடுமா. அடுத்து வருது வர். சமைச்ச கையக்கு காப்பு போடணும்னு என் புள்ள சொல்லிட்டான். இந்தா. ஐயோ வேண்டாம் அத்தை.
இருக்கட்டும் ஐயோ அத்தை, இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல. இருக்கட்டும்மா. ஐயோ எதுக்கு அத்தை இதெல்லாம்? அட பாதகத்தி. இது எனக்கு எங்க அம்மா வீட்ல கொடுத்தது. போட்டுக்க. இத்தனை வருஷமா வடிச்சு கொட்டுறோம். நகை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. கிழவி ஒரு கண்ணாடி வளையல் கூட வாங்கி கொடுத்தது இல்ல. பாத்துக்கங்க. என்னம்மா அந்த பிள்ளை கைக்குள்ள போதா? நல்லா போகுது. சூப்பர், நல்லா இருக்கா? ஏம்மா ஏன் சார்பா இந்த சங்கிலியை போட்டு விடுமா? மாமா சங்கிலி. தேங்க்யூ. நல்ல தேங்க்யூ அத்தை. தேங்க்யூ மாமா. அடேங்கப்பா, அம்சமா இருக்கே. பிரமாதம். நீங்க எல்லாரும் என் மேல காட்டுற அன்புக்கும் அக்கறைக்கும் நான் காலம் பூரா உங்களுக்கு அடிமையா இருப்பேன் மாமா. அத்தை அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பாங்க. ரேணுகா வா. இந்தா என்னங்க இது? நம்ம பங்குக்கு குந்தவைக்கு கொலுசு வாங்கியிருக்கேன், நீ போட்டு விடு. நீங்களே போட்டுருங்க. அட நீ வந்து போட்டு விடுமா. அக்கா போட்டு விடு. இந்தா. மாமா இருக்கட்டும் மாமா. அட நீ வேற இருமா. இந்தா போட்டு விடு வா. காலில் போட்டு பார்த்தா ஐயோ, சைஸ் அக்கா, கரெக்டா இருக்கா வேண்டாம்க்கா. தெரியும். தேங்க்யூ ஸோ மச். நீங்க கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். கொடுங்க. சரி கொடுத்துரு, அப்புறம் போட்டுக்கட்டும். போட்டு பார்த்துருமா. இல்ல குந்தவை, நந்தினி வா. என்னது? வளையல் கொடுத்துருங்க. வா, நல்லா இருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு, கொடுத்துருங்க. சரி இந்தம்மா, இது எங்க சார்பா வளையல். எப்படி ரொம்ப இருக்கு? தேங்க்ஸ் மாமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆதிர, அண்ணே நல்லா இருக்கா? நீ ஓ என்கிட்ட கொண்டு போ. ரொம்ப நேரமா கையில வச்சுட்டே இருக்கியே, கொண்டு போய் கொடு. இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓபன் பண்ணி பாருங்க. தோடு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ்லாம் அதுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதுவே போதும். சரி எல்லாரும் கொடுத்தாச்சாப்பா? என்னப்பா சக்தி, ஏய் எங்க இருக்க? எல்லாரும் ஆள் கொண்டு கொடுத்துருக்கோம், நீ என்ன கொடுக்க போற? எல்லாரும் ஆள் கொண்டு கொடுத்துருக்கோம், நீ என்ன கொடுக்க போற? அவன் கனெக்ஷன் கொடுப்பான். ஏதாவது வாங்கி வச்சிருப்பியா ஸ்பெஷலா? போய் எடுத்துட்டு வா போ. என்ன ரூம்குள்ள வரேன்? ஏம்மா பெருசாக ஏதோ வாங்கி வச்சிருக்கேம்மா, வந்து கொடுத்து அசத்த போறேன் பாரு.
என்னது? டேக் அண்ட் see. புடவை. இன்னைக்கு ஆஃபீஸ் விஷயமா கடை தெரு பக்கம் போயிருந்தேனா, ஆ, ஃப்ரெண்டு கடைக்கு கூப்பிட்டு இருந்தான். புதுசா நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு, வந்து பாடுறான்னு சொன்னான். போய் பார்த்தேன். தீபாவளிக்கு நீ இதை கட்டினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். தீபாவளிக்கு இன்னும் 2 மாசம் இருக்குல்ல. இருக்கட்டும், இருந்தா என்ன, மீ ஆல்வேஸ் அட்வான்ஸ் திங்கிங் தான். கலர் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சூப்பர் சாரி, சூப்பர் கலர் ஃபார் சூப்பர் வைஃப். சூப்பர் ஹஸ்பண்ட், சூப்பர் சாரி, நைஸ் காப்பி. பரவாயில்ல சக்தி, புடவை எடுக்கிற அளவுக்குலாம் தேறிட்டியே, நல்லா இருக்கு. சரி, கண்டினியூ. கதவை அடைச்சிக்கங்க. பிடிச்சிருக்கா? சக்தி, என் மனசுக்கு பிடிச்ச கலரே வாங்கிட்டு வந்திருக்க. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு வாட்டி வச்சு காட்டு. அழகா இருக்கு சார். ஆசம் கலர். யார் வீட்டுல இருந்துட்டு யார் சட்டையை பிடிக்கிற? இது எனக்கும் சக்திக்கும் நடக்கிற விஷயம். இதுல யாராவது குறுக்க வந்தீங்க, ஏய் நான் வருவேன்டே. வாடி போடிலாம் பேசினா மரியாதை அவ்வளவுதான். இனி நான் உனக்கு பொண்டாட்டியும் இல்ல, இந்த வீட்டுக்கு மருமகளும் இல்ல. இந்த நிமிஷத்தோட என் மேல உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் போயிடுச்சு. போடா. கௌதம் கண்டவன் கிடையாது, இவன் என் ஃப்ரெண்டு. என்னதுப்பா அது? என்னடா டப்பா திறந்து காட்டு, உள்ள என்ன இருக்கு? புடவையா? சக்தி, அடேங்கப்பா, இதே புடவை வாங்கினேன். அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பிரமாதம்ப்பா, எங்களை விட மேலே போயிட்டியே. வாங்கியம்மா, புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு. எங்களெல்லாம் பின்னாடி தள்ளிட்டேன். அது ஜனனிக்கு இவன் வாங்கின புடவை. கல தீபாவளிக்கு வாங்கினது புடவை எப்படி நீங்க வாங்குனீங்க? அது அவன் எங்க சீயா மாதிரிமா. பின்னாடி நடக்க போறத முன்னாடியே யூகிச்சிருவேன். ஏதோ ஒரு கணக்கில் வாங்கியிருக்கேன். அவன் எங்க வாங்கினேன், ஆண்டவன் நடத்துறான். நம்ம கையில் என்ன இருக்கு? என்னோட ஃபேவரட் கலர். na na
ஸ்டார்ட் ஆயிருச்சு.